கடகராசி வந்து ஒரு தாய் எப்படி இருப்பாங்கன்னு அந்த மாதிரி இருக்கும். இன்கேஸ் கடகராசியில் வந்து அம்மா இல்லை ஒய்ஃப்லாம் வந்துட்டாங்கன்னா அந்த குடும்பத்தை இழுத்து கட்டி வச்சிருக்கா இந்த பொம்பளை, அந்த பொம்பளை தான் வச்சிருக்கா, அவளை பிரேக் பண்ணி தான் உள்ளே போகணுவாங்களா, அதெல்லாம் யாருன்னா கடகம் தான். அந்த குடும்பத்தை அப்படி பார்த்துப்பாங்க. இன்னொன்று நல்லது என்னென்னா, கடகராசி சூப்பராக சமையல் செய்யும். சிம்பிள் பருப்பு சாதம், ஆனால் அது என்னமோ டிவைனாக இருக்கும். அதெல்லாம் கடகராசி. இப்போ தாய் கிரகம்னா இப்போ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதவிடாய் வர மாதிரி இவங்களுக்கும் அந்த 27 நாளில் வந்து பாதி நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, பாதி நாள் டல்லாக இருப்பாங்க. அந்த மூட் ஸ்விங்ஸுன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இவங்களுக்கு வேலையும் அப்படி தான். வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வேலையில் உச்சத்தில் போவாங்க, இன்னொரு டைம் பார்த்தா எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. அந்த இவங்க எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இவங்கக்கிட்ட ஒரு வேலை வேணும்னா மேனேஜர் அன்பா நீ தான் அடுத்த ப்ரமோஷன், நீ தான் அடுத்த மேனேஜர்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்த 15 நாள் ஆஃபீஸே இதுன்னு வேலை செய்வாங்க. வீட்லேயும் அதே மாதிரி தான். இவங்களை எமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணிட்டோன்னா அடிமை மாரி இருப்பாங்க. எமோஷனலாக ட்ரிகர் பண்ணிட்டா காளியாகவும் மாறிடுவாங்க. ஏன்னா காளி வந்து சிவனே நிற்க முடியாது. அவங்க அந்த இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்க அந்த ப்ராப்பராக மெடிடேஷன்லாம் பண்ணி நீங்கள் வந்து சமநிலைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ராணி.